பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவருடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்கள, இல்ல மறுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா? உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களாவில் நடந்த கொள்ள, அதை தொடர்ந்து நடந்த மரணங்கள் இதெல்லாம் மறக்கடிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொல்லாத ஆட்சிதான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. சர்லட்டால் வேண்டாம்னு அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? சாத்தான்குளம் காவல் நிலையத்துல அப்பாவும் மகன் அடிச்சு கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாம இருந்தாங்க, கொஞ்சம் கூட ஈவு வைக்கலாம சொன்னீங்களா? உங்களுடைய கல் மனசுல மக்கள் மனசுலாங்க நினைச்சீங்களா? அதிமுக பாரம்பரியத்தை காப்பாற்ற உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டை கட்டுனீங்கள, மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கேன்னு கேட்டப்போ யாரு மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது? உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாம ஆதரிச்சு போராட விவசாயிகள் மேலேயே அவதூறு பரப்புனீங்களா? பச்சை துண்டு போட்டு பச்சத்துல வந்த பழனிசாமின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்க நினைச்சீங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்களா? அந்த காயம் ஆரடிச்சு நினைக்கிறீங்களா? குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன? வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கினதுனால பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும் மக்களுக்கு பதில் தெரியும், உங்க லட்சணமும் புரியும். பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் பாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. டப்பா என்ஜின்ல ஏறி ஒத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுழைய நினைக்கிற பாஜக எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும். எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடை வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார். எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியா சரண்டர் ஆகிறாங்க. எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பது மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும்.